அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்ஸஸ். நான் உங்கள் சண்முகம். வாரந்தோறும் புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. முழுவதுமாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. 2 வழிப்போக்கர்கள் வியாபார நிமித்தமாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு தங்குறதுக்காக அவங்களுக்கு ஒரு மண்டபம் கிடைச்சிது. அந்த மண்டபத்தில் அவங்க 2 பேரும் இரவு தங்குறாங்க. பெருமழை பெய்யுது. அந்த மழையில் ஒதுங்கிறதுக்காக 3ஆவதாக ஒரு நபர் அந்த மண்டபத்துக்கு வரார். உள்ளே நுழைஞ்ச உடனே அவர் கேட்குறாரு, நான் இந்த மண்டபத்தில் தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தாராளமாக தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் உட்கார்றாரு. உட்காந்து கொஞ்ச நேரத்தில் அவருக்கு பசி எடுக்குது. பசி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஷேரிங்க்கு யார்கிட்டையாவது ஃபுட்டு இருக்கான்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை மாதிரி அவரும் வெளிப்படையாக உங்ககிட்ட ஏதாவது ஃபுட்டு இருக்கா, சாப்பிட்றதுக்கு எனக்கு வேணும், பசிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு சரிங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, நாங்கள் எங்ககிட்ட இருக்கக்கூடிய சாப்பாடை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா, ஒருத்தர் 3 சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்திருக்காரு, இன்னொருத்தர் 5 சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. மொத்தம் 8 சப்பாத்தி. இந்த 8 சப்பாத்தியை 3 பேரும் சாப்பிட்ணும். இவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு என்ன அப்படின்னா, 3 பேருமே ஈக்குவலாக சாப்பிட்ணும். இப்போ ஈக்குவலாக சாப்பிட்ணுன்னா எப்படி சாப்பிட முடியும்? 8 சப்பாத்தியை ஈக்குவலாக பிரிக்க முடியாதுல்ல. யோசிக்கிறாங்க. அப்போது அந்த 3ஆவது நபர் அவர் ஒரு வழி சொல்கிறார். எப்போவுமே சரி, யாருக்கு பிரச்சனையோ அவங்களுக்கு தான் அந்த வழி கிடைக்கும், அவங்களுக்கு தான் அந்த தீர்வு கிடைக்கும். அது மாதிரி அவரும் தீர்வை சொல்கிறார். நம்மக்கிட்ட இருக்கிறது 8 சப்பாத்தி. இந்த 8 சப்பாத்தியை 3 துண்டா, ஒவ்வொரு சப்பாத்தியையும் 3 துண்டா பிரித்தோம் அப்படின்னா 24 துண்டுகள் கிடைக்கும். இந்த 24 துண்டுகளை ஆளுக்கு 8 துண்டு வீதம் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு சரியா போச்சுங்க அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இவங்களுக்கு சரியாப்பட்டது. உடனே அந்த சப்பாத்தியை எல்லாத்தையுமே பிரிக்கிறாங்க. 24 துண்டுகளாவது 24 துண்டுகளில் ஆளுக்கு 8 துண்டு சாப்பிட்டு அவங்களுடைய பசியை தீர்த்து கொண்டு அந்த 3 பேரும் படுத்து தூங்குறாங்க. மறுநாள் காலையில் 3 பேரும் எழுந்து கிளம்பும் பொழுது அந்த கடைசியாக வந்த நபர், 3ஆவது நபர் முதல்ல கிளம்பிடுறாரு. கிளம்புறப்ப என்ன பண்ணுறாருன்னா, நைட் எனக்கு பயங்கர பசி, அந்த பசியை நீங்கள் நல்ல முறையில் தீர்த்து கொடுத்தீங்க உங்ககிட்ட இருக்கிற சாப்பாட்டை வச்சு, அதெல்லாம் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 8 காயினை கொடுக்குறாரு. தங்க காயினை கொடுத்து நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவர் போயிட்ட உடனே இந்த 2 பேரும் எப்படி பிரிக்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிக்கிறப்போ அந்த 5 சப்பாத்தி கொடுத்தார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 5 காயின் எடுத்துக்கிறேன், நீ 3 காயின் எடுத்துக்க, சரியா போயிடும் அப்படின்றார். இந்த 3 காயின் வாங்குறதுக்கு தயாராக இருந்து அந்த 3 சப்பாத்தி கொடுத்தவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இதை எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும், என்னால் இதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா தானம்ன்றது ஒன்று தான், நீயும் தானம் பண்ண நானும் தானம் பண்ண, இதில் உனக்கு என்ன எனக்கு என்ன, எனக்கு 4 கோல்டு காயின் எடுத்துக்கிறேன், நீ 4 கோல்டு காயின் எடுத்துக்க, ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்போம் அப்படின்றார். இவங்க 2 பேருக்குள்ளே இது ஒரு காரசாரமான விவாதமாவது மன்னர்கிட்ட வரைக்கும் போகுது பஞ்சாயத்து. மன்னர் கூப்பிட்றாரு. மன்னர் கூப்பிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு பேசுகிறாரு. பேசிட்டு மன்னர் அவருக்கும் புரியல, என்ன இதுக்கு முடிவு பண்ணுறதுன்னு சொல்லி புரியாமல் மன்னர் மறுநாள் காலையில் நான் உங்களுக்கு இதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன், இதுக்கான ஆன்சரை சொல்கிறேன், தீர்ப்பை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. நைட் ஃபுல்லாக யோசிக்கிறார் மன்னர், என்ன சொல்லலாம், என்ன தீர்ப்பை சொல்லலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசனையிலே தூங்கிடுறாரு. திடீர்னு நைட்டில் அவருக்கு கனவுல இறைவன் இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை இறைவன் சொல்கிறார். சொன்ன உடனே மன்னருக்கு ஆனந்தம், பயங்கர சந்தோஷம். ஏன்னா ஒரு சிக்கலை தீருது இல்லை, அந்த சிக்கல் தீர்ந்தோடனே அவருக்கு பயங்கர சந்தோஷமாயிருந்து மறுநாள் காலையில் அந்த அரசவை கூடுது. அந்த அரசவை கூடினோடனே இந்த பஞ்சாயத்தம் வருது. பஞ்சாயத்து வந்தோடனே மன்னர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 3 சப்பாத்தியை ஷேர் பண்ணவருக்கு 1 தங்க காசை கொடுக்குறாரு. 5 சப்பாத்தியை ஷேர் பண்ணவருக்கு 7 தங்க காசை கொடுக்குறாரு. அப்போது அந்த 3 சப்பாத்தியை ஷேர் பண்ணார்ல, அவர் உடனே மன்னர்கிட்ட கேட்குறாரு, மன்னா இது முறையா? நான் உங்ககிட்ட வந்ததே எனக்கு அதிகமான பொற்காசு வேணுன்றதுக்காக வந்தேன். நீங்கள் என்னென்னா எனக்கு கிட்ட 3 கிடைக்க வேண்டியது, அவர்கிட்ட போயதில் 3 கொடுத்துருப்பார், அந்த 3ஐயே நீங்கள் ஒன்றாக்கிட்டீங்க, எந்த விதத்தில் இது நியாயம்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டவுடனே அரசர் சொல்கிறாரு, நம்ம எல்லாருமே ஒரு கணக்கு வச்சுருக்கோம், ஆனால் கடவுளுடைய கணக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கடவுள் அவருக்கு நைட்டு சொன்ன அந்த விடையை சொல்கிறார். இப்போ நீங்கள் ஷேர் பண்ணது மொத்தம் 24 துண்டுகள். அந்த 24 துண்டுகளில் 9 துண்டுகள் உன்னுடையது. அதாவது 3 சப்பாத்தி, அந்த 3 சப்பாத்தியில் துண்டாக பிரித்தோம் அப்படின்னா 9 துண்டு உண்டு.
இவருடைய சப்பாத்தி 5 சப்பாத்தி. இந்த 5 சப்பாத்திகளில் 3 துண்டுகளாக பிரித்தோம் அப்படின்னா 15 துண்டுகள் வந்து இவருது. உன்னுடைய 9 துண்டுகள்ல இருந்து 8 துண்டை நீ சாப்பிட்டுட்ட. ஒரு துண்டு தான் தானமாக கொடுத்த. அவருடைய 15 துண்டுல இருந்து அவர் 8 துண்டை சாப்பிட்டுட்டாரு. அவர் 7 துண்டுகளை வந்து தானமாக வந்து கொடுத்தாரு. இப்போ தானத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கணக்கில் 7ம் உன்னுடைய கணக்கிலும் 1 வருது. அதால் ஒரு தங்க காசு உனக்கும் 7 தங்க காசு அவருக்கும் அப்படின்றது தான் வந்து இறைவனுடைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து சொல்கிறார். இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து புரியுது, ஓ இது ஒரு கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம கூட இதை கேட்குறப்போ புதுசாக இருக்கும். நம்ம எல்லாம் நினைப்போம், சாதாரணமாக நினைப்போம். நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், கோயிலில் வந்து காசு போடுறோம், நம்ம யாராவது ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட வந்து யாசகம் கேட்குறாங்க, யாசகம் கேட்குறவங்களுக்கு காசு கொடுக்குறோம். இப்படி எல்லா இடத்துலையுமே நம்ம தானங்கள், தர்மங்கள், தியாகங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி பண்ணும்பொழுது அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. என்ன கணக்குனா, நீங்கள் எவ்வளவு பண்ணுறீங்கன்றது முக்கியம் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிறதுலேருந்து எவ்வளோ பண்ணுறீங்க, உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது, இல்லை உங்ககிட்ட எவ்வளோ மனசு இருக்குது, அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்றது தான் வந்து விஷயமே. இப்போ இதை இப்படி கூட வந்து சொல்லலாம். ஒருத்தர்கிட்ட வந்து 1000 ரூபாய் காசு இருக்குது, அந்த 1000 ரூபாயிலேருந்து ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர்கிட்ட 100 ரூபாய் காசு இருக்குது, அந்த 100 ரூபாயிலேருந்து 50 ரூபா செலவு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எது பெருசு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 50 ரூபா செலவு பண்ணுறது தான். ஏன்னா 50%. 1000 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் செலவு பண்ணுறதுன்றது 10%. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, மேக்ஸிமம் நமக்கு என்ன முடியுமோ, நம்மளால் என்ன மேக்ஸிமம் ஷேர் பண்ண முடியுமோ மற்றவர்களுக்கு அதை வந்து நம்ம கையில் இருக்கிறதுலேருந்து கொடுத்து உதவணும். இறைவன் நம்ம கையில் இருக்கிறதுலேருந்து எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றது தான் வந்து பார்க்குறாரு. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்றத வந்து இறைவன் வந்து பார்க்குறது கிடையாது. எப்பொழுதுமே சரி, கொடுக்குற மனசு வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இறைக்கிற கிணறு தான் வந்து சுரக்கம்னு சொல்லுவாங்க. யார் எந்த ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் நிறைய தானங்கள், தர்மங்கள் எல்லா விஷயத்தையுமே, இது மட்டும் கிடையாது, நாட் ஒன்லி மணி ஓரியன்ட். நீங்கள் ஒருத்தரை வாழ்த்துறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஒருத்தருக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சரி, ஒருத்தரை பற்றி புகழ்ந்து பேசுகிறீங்க அப்படின்னாலும் சரி, அதுக்கு அளவீடு வைக்கவே வைக்காதீங்க. எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்றது தான் வந்து நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.